try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. ஹாய் ஆல், வெல்கம் டு சாய்கள் vlogs. எஸ், இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் vlog தான் வந்து. ஸோ எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தூரத்தில் ஒரு குட்டி ஸ்டாச்சு மாதிரி விளங்குதா? பட் ஜூம் பண்ணி நான் வந்து அதை வியூ காட்ட முடியல. என் கேட்டால் வந்து அது அவ்வளோ தூரத்துக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அங்கே தான் அந்த மலை மேட்டுக்கு தான் வந்து போகிறோம். அது இங்கேருந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருக்குது. பட் ஒரு 45 1 ஹவர் 1 ஹவர் டைம் டியூரேஷனுக்குள்ள அன்னைக்கு போயிடலாம். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்றது நான் போகிற வழியில் சொல்லிட்டே போகிறேன். இது வந்து பெரிய ட்ராவல்லாம் ஒன்றும் இல்லை. இது சும்மா இது நானாக ஒரு ட்ராவல்னு நினச்சி அந்த வைப் மூட் செட் பண்ணி போனதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்களை ஹோம் டவுன்லேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே ரீச் ஆயிடலாம். டுக்கில் போனாலே ரீச் ஆயிடலாம். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரக்வானேல. ஸோ கிட்டத்தட்ட எங்களோட ஊர் வந்து எப்படி சொல்லலாம்னா சிங்கராஜ காட்டுட ஒரு அடிவாரம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது எங்க சிங்கராஜுக்கு நீங்கள் போகணும்னா கட்டாயம் எங்களோட ஊர் தாண்டி தான் நீங்கள் மோஸ்ட்லி போய்படும். அப்படிதான். ஸோ போகிற வழி வந்து உண்மையாகவே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி சீனரிக்காக அப்படி தான் இருக்கும். ஸோ அது மேஜர் அந்த ரோட் அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்த 10 ஹேப்பின் பென்ஸ்ன்னு நீங்கள் கூகுள்லேயோ கூகுள் மேப்லேயோ நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த 10 பென்ஸும் எப்படி இருக்குன்னு காட்டும். இது என்னென்னு கேட்டால் 10 வளைவு இருக்குது. ஓகே, அது அவ்வளோ அழகாக இருக்கும். எக்ஸாக்ட்லி இப்போ நாங்கள் அது ஒரு ஹேப்பின் எடுத்து பார்த்தா அது எப்படி பெண்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு ஏரியல் வியூ பார்க்கும்போது அப்படி இருக்கும். பட் அது மேலே போக 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 ஆல்டிடியூட் கூட அது அவ்வளோ அழகான ஒரு வியூ. கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், அங்கே ஃபுல்லாகவே அந்த டீ பிளான்டேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி. அப்புறம் டீ ஃபேக்ட்ரிஸ் 2 இருக்குது. இந்த ரோட் செஞ்சிட்டு இருக்கிறதால அது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பான மாதிரி இருக்குது. பட் ஒரு சில பென்ஸ் அந்த ரோடெல்லாம் வந்து அந்த இந்த ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பட் அது கம்ப்ளீட் ஆன பிறகு உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. பட் இதில் என்ன ரொம்ப கவலையான விஷயம்னா இதை டெவலப் பண்ணும்போது நிறைய மரங்கள் வந்து வெட்டி சாய்ச்சிட்டா அப்படி. பட் ஐ டோன்ட் நோ அது எப்படி அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தது 7th பெண்ட். அந்த மாதிரி தான் 10 வளைவுமே இருக்குது. இந்த 7th பெண்டில் வந்து அங்கனையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெடிடேஷன் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, புத்திஸ்ட் ஒரு விஹாரையோட. அது லோக்கல்ஸுக்கு அலவுடான்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அங்கே அந்த மெடிடேஷன், யோகா, ஒரு மென்டல் வெல்னஸ் சென்டர் மாதிரி அது ஃபங்க்ஷன் பண்ணப்படுது. நிறைய ஃபாரினர்ஸ் அங்கே வந்து இது பண்ணுறது கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப அந்த சில் கிளைமேட், ஒரு நோரெலியா, ஹேட்டன் அந்த சைடில் இருக்க ஒரு வைப் வந்து இங்கிட்ட ஒட்டோவாகவே வந்துடும். அதுவும் அந்த கிளைமேட் சேஞ்செல்லாம் வந்து இம்மீடியட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியாக நம்ம ஒரு 2வது பெண்ட் 3வது அந்த இது வரும்போது எங்களுக்கு அது அந்த கிளைமேட் சேஞ்ச் தெரியும். ஸோ நான் இப்போ எங்கே போகிறோன்னா ஆரண்யன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு. இது வந்து எப்படின்னா சிம்பிளாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா தமிழில் எப்படி குருகுலம் அப்படின்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி அது புத்திஸ்ட், அதாவது பௌத்த ஒரு துறவிகளுக்கான படிக்கிற இடமா இருக்கட்டும், அவங்க அங்கே தங்கி இருப்பாங்க நிறைய பேர் மெடிடேஷனில், அந்த மாதிரி தான். இதில் உள்ளுக்கு விஹாரைகளும் இருக்குது. அதே நேரம் நான் போகிற நேரம் ஒரு 12:31 இருக்கும். ஸோ அப்போ இவங்க எல்லாமே வந்து அந்த சாப்பிட்ற அந்த ஒரு மண்டபத்துக்கு போகிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. மூவிஸ்லலாம் இருப்பாங்க இல்லையா, நேபாள் மூவி. ஸோ இப்படி தான் ரொம்ப நீட்டாக பொலைட்டாக அந்த ரொம்ப டிசிப்ளினாக அவ்வளோ அழகாக அவங்க அப்படி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இது எக்ஸாக்ட்லி இது வந்து ஆரண்யன்னு தான் சொல்கிறது. இது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே போனால் மொபைல் கவரேஜே வந்து கொஞ்சம் டவுட்டு தான் வருது. வெறுமனே வந்து அந்த ஒரு பூச்சி சத்தம், பறவைகள் சத்தம் அந்த மாதிரி தான் ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே என்டர் ஆகும்போது எங்களை மைண்டு கூட ஒரு மாதிரி காம் ஆகி அந்த மாதிரி தான். ஸோ நான் உள்ளுக்கு பன்சலுக்குள்ளே போகலை. பிகாஸ் எனக்கு இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் போக வேண்டியிருந்ததால். ஸோ ஆனால் அது பார்க்கும்போது அது நல்லா தெரியும். சுற்றி ஃபுல்லாக காடு. இந்த காடு எல்லாமே வந்து சிங்கராஜ ரிசர்வேஷன் அந்த ஃபாரஸ்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம நினச்ச பாட்டுக்கு இந்த விறகு வெட்டுறது, கம்பு உடைக்கிறது இதெல்லாம் அங்கே முடியாது. ஃபாரஸ்ட்டு ரிசர்வேஷன் ஏரியா தான். இங்கே வந்ததுமே அப்படி ஒரு சைலண்ட், அந்த ஒரு ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ சைலண்ட். அந்த வெறுமனே இந்த காட்டு பூச்சி சத்தம் மட்டும்தான், வேறு குருவி பூச்சி அவ்வளோதான். ஸோ
ஸோ நான் வந்திருக்கேன் இங்கே, பட் அது ஒரு 4 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இடையில எனக்கு வரவே கிடைக்கல. ஸோ நான் உள்ளுக்கு இருக்க விஹாரைக்கெலாம் போயிருக்கேன். பட் இன்றைக்கி அங்கே போகல. இதுக்குள்ளே ஒரு 2, 3 விஹாரைகள் இருக்குது. ஸோ பட் ஃபுல்லாகவே சுற்றி காடு ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி இது எல்லாமே வந்து ரிசர்வேஷன், சிங்கராஜ ரிசர்வேஷன் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே தான் வரும். அவ்வளோ ஒரு மாதிரி கூல் கிளைமேட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஐ எம் பேசிக்லி மவுண்டன் கேர்ள். பீச்சா மவுண்டென்னு கேட்டால் நான் மவுண்டன் தான். ஸோ இந்த பாத்வேல போனாலுமே உள்ளுக்கு அந்த ஒரு மெடிடேஷன் சென்டர்ஸ் மாதிரி எல்லாமே உள்ளுக்கு இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து அங்கே இருக்க அந்த பௌத்த துறவிகள் வந்து படிக்கிறது, அப்புறம் வந்து அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையே வந்து அங்கே இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து இங்கே நான் இந்த ஒரு இது வந்து இருந்துச்சு. இப்போ ஸோ நான் கொஞ்சம் சும்மா ஆப்ரேட் பண்ணி பார்த்தா, இது வந்து கல்லில் வந்து இது பண்ண ஒரு டேப். ஆக்சுவலி அதில் அந்த ஆப்ரேட் பண்ணுற இதுவே வந்து கல்லில் தான் வச்சுருந்தாங்க. அவ்வளோ தண்ணி, கிளியர், வெயிட், ஃப்ரெஷ் தண்ணி. இது வந்து அந்த ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதை வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க. கராம்பு அப்படின்னு தான் அடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு அங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த தானம் கொடுக்கறதுக்கு வந்து வருவாங்க. ஓகே, அது வந்து அங்கே கொடுக்கலாம். அங்கே இருக்க அந்த துறவிகளுக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கான என்டையர் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே அங்கே போர்ட்லேயே வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கவங்களுக்கு பொருளாவோ இல்லாட்டி சாப்பாடாவோ என்ன விஷயங்கள் நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து இது பண்ணலான்னு ஃபுல் டீட்டெயில்ஸாகவே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து தான் அந்த மேலே நான் ஒரு கீழே நம்ம வரும்போது ஒரு ஸ்டாச்சு காட்டினேல, அதுதான் அந்த ஸ்டாச்சு. ஸோ அந்த போகிற ரோடு வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி தான். அங்கே ஒரு அங்கிளே சொன்னார், கொஞ்சம் நீங்கள் பார்த்து போங்க, கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதால ரோட்ஸ் கொஞ்சம் வழுக்கும் அப்படின்னா. அது சொல்லும்போது எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ பட் ஓரளவுக்கு ஷேப்பாக, பட் ரோட் வந்து ஆஃப் ரோட் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து போங்க. போகிறவங்க மழை டைமில் வெஹிக்கிளில் போகிறது சேஃப் கிடையாது, நடந்து போகிறது தான் ஒரே ஆப்ஷன். ஸோ எஸ், இந்த சிலை தான் நம்ம கீழே ரக்வானா டவுன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ குட்டியாக அந்த தெரிகிற ஸ்டாச்சு தான் இது. ஸோ மேலே போகும்போது செம்ம வியூ. லிட்ரலி த வியூ வாஸ் அப்படி இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு இந்த ஹைட்டுனா கொஞ்சம் பயம், அந்த ஃபோபியா இருக்குது. அப்படி இருந்துமே நான் வந்து அதை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தது. சரியான காற்று, எக்ஸ்ட்ரீம் காற்று. எனக்கு தெரில அந்த வீடியோவுக்கு வந்து அதில் அந்த ஸ்டாச்சூட ஹைட் வந்து எக்ஸாக்டாக தெரியுதான்னு தெரில. அதுவும் நான் போன டைம்லலாம் யாருமே இருக்கல. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடத்த ஃபீல் பண்ணி அப்படி பார்க்கும்போது. சுற்றி வந்து மலை தான். ஐ மீன் அது அவங்களுக்கு விளங்குது இல்லை பின்னுக்கு, அது எல்லாமே சிங்கராஜ ஃபாரஸ்ட் தான். அது எப்படி சொல்கிறது, அந்த வாகன சத்தம் இல்லாமல், அந்த எதுவுமே இல்லாமல் வெறுமனே மரம், காற்று அப்படின்னு பார்க்கும்போது ஓ மை காட் அப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து மேலேருந்து இப்போ நான் இங்கே இருந்து இந்த வியூ உங்களுக்கு விளங்குது இல்லை. ஸோ அந்த கீழே விளங்குற அந்த ஏரியா தான் நான் டவுன், ஐ மீன் ஆக்கள் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமா. நான் அங்கேருந்து தான் இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டினேன் இல்லை. ஸோ எனக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஹைட் ஃபோபியா அந்த பிரச்சனை இருக்குது. பட் அந்த வியூ வந்து லிட்ரலி வர்த், அந்த மாதிரி தான் இருக்கும். சரியான காற்று, எக்ஸ்ட்ரீமான காற்று. பட்டு இந்த நேரத்தில் சொல்கிறேன், நீங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெரி கேர்ஃபுல். அவங்கள அந்த இடத்துல விட்டுறாதீங்க. பிகாஸ் அந்த பால்கனி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கேப் வந்து கூட. ஸோ வெரி கேர்ஃபுல். என்ன கேட்டால் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகாத வரைக்கும் ஓகே, அடல்ட்ஸ் நோ இஷ்யூஸ். பட் சின்னவங்க வெரி கேர்ஃபுல். ஸோ எஸ், இந்த வியூ வந்து நான் ரொம்ப நாள் இங்கே போகணும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தது. பட் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி சடன் பிளான் தான். எஸ், இது இவ்வளோ காற்று ஒரு மாதிரி தெரியாதா, தங்க மீன்கள் படத்தில் வர அந்த ஒரு வைப்பில் தான் வந்து நான் கொஞ்சம் நேரம் அங்கே அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு அந்த புத்தர் ஸ்டாச்சு ஒன்று இப்போ நான் காட்டினேன்னா அதில் வந்து கொஞ்சம் பல்ப்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து கீழே நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து அப்படி பார்க்கும்போது வந்து அது வந்து கொஞ்சம் லைட்டப்பாக தெரியும் அது. ஓகே, பட் இப்போ ரீசெண்டாக அந்த லைட்ஸ் போடுறது ஏன்னு தெரியல. ஸோ எஸ், அதை தாண்டி நான் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறது வந்து நம்மெல்லாம் இவ்வளோ பிரச்சனையில், எங்களுக்கெல்லாம் எங்களோட பிரச்சனைகள் மட்டும்தான் பெருசாக, ஐயோ இந்த பிரச்சனை அது பண்ணணும் இது பண்ணணும். பட் இப்படி ஒரு இடத்துல வந்து நின்று பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் வி ஆர் ஜஸ்ட்
கிரியேச்சர் அவ்வளோதான். இந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது நம்மலாம் எவ்வளோ குட்டியாக இருப்போமோ அந்த மாதிரி தான். வி ஆர் ஜஸ்ட் அ கிரியேச்சர். நாங்கள் இங்கே வந்திருக்கோம், எங்களோட பர்பஸ் முடிஞ்சதும் வி ஹாவ் டு லீவ். ஸோ நம்ம அந்த மண்டேல ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்கோமோன்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ எஸ், ஸோ இங்கே இப்படி ஒரு இது வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே ஒரு புத்தர்ட அந்த ஒரு முக அமைப்பு தான். பட் இதை வந்து செஞ்சுருக்க அந்த இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பசில் டைப்பில் மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ அங்கே 2-3 ஃபோட்டோஸ். எஸ், நான் கொஞ்சம் நடந்து வர்றது போகிறது கொஞ்சம் தெரியாதா. ஸோ பட் அந்த ஏரியா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அந்த இடம் வந்து அவ்வளோ க்ளீனாக, எந்த ஒரு குப்பையுமே போடாமல் அவ்வளோ அழகாக வந்து வச்சுருந்தது. அது ஆட்கள் நிறைய பேர் போவாங்க போய டேஸில் அங்கே போகிறது. அங்கே கொஞ்சம் ப்ரேயர்ஸ் நடக்கும் அந்த மாதிரி. பட் அவ்வளோ பேர் போயிட்டுமே அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக அப்படி இருக்கிறத பார்க்கும்போது எஸ், ஒரு இடம் ஒரு விஷயங்கள் பாப்புலர் ஆகாத வரைக்கும் அது கொஞ்சம் சேஃபாக ஒரு மாதிரி அழகாக அதில் யூனிக்னஸ் கெடாமல் இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். இது ஒஃபென்ஸ் கிடையாது. யூனோ எந்தெந்த விஷயங்கள் ப்ரைவேட்டாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அழகாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து பிகாஸ் அந்த கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு லைட்டாக. ஸோ வந்து கொஞ்சம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பியாச்சு. அதான் சொன்னேன், அந்த ரோட் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி தான். ஸோ வெரி கேர்ஃபுல், எந்த வெஹிக்கிளில் போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல். ஸோ வார வழியில் இது ஒரு ஹிடன் ஜெம் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு குட்டி ஒரு வாட்டர் ஃபால் டைப்பில் ஒரு கண்டதுமே அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது வர ரோட்டில் தான் இருக்குது. இது ஜஸ்ட் நீங்கள் இதை பாஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வரணும். ஸோ அங்கே ஜஸ்ட் இறங்கிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து நான் போன டைம் வந்து நான் தான் சொன்னேன், ஒரு 12:31 அந்த மாதிரி தானே. அப்போ செம்ம பசி வேறு, காலையிலையும் சாப்பிடல. ஸோ போகிற வழில வந்து ப்ரெட்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம். பட் அதை கூட சாப்பிட டைம் கிடைக்கல, பிகாஸ் அந்த மேலே போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்த கண்டோன்னே உடனே இறங்கியாச்சு. பார்த்தீங்களா என் தைரியத்தை, நான் பெரிய தைரிய புலி. இவ்வளோ ஒரு பள்ளத்தில் இறங்குறேன், அப்பயே ஸ்லிப்பர்லாம் கலட்டல. கையில் இந்த ஃபோனை வேறு வச்சுட்டு எனக்கு தெரியும் நான் எங்கேயாவது சறுக்கி விழுவேன். எல்லாம் ஒரு மன தைரியத்தில் இந்த கைப்புள்ள நடந்து போகுது. ஸோ ஒரு மாதிரி ஷேப்பாக போயிட்டு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதுதான். பட் அங்கே ரோடு அப்படின்னு இல்லை, சும்மா நம்ம நடந்து போகிறது தான். ஓ மை காட், இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த மூவிஸில் பார்க்குற மாதிரி தான். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் போய்ட்டு காட்டில் மாட்டிக்குவாங்களா, அப்போ கண்டிப்பாக இப்படி வாட்டர் ஃபால் இருக்கும், தண்ணி குடிப்பாங்க, பாட்டு வரும், அந்த மாதிரி. ஸோ லிட்ரலி அப்படி ஒரு ஏரியா தான். தண்ணி வந்து அவ்வளோ கிளியர். பட் எனக்கு குளிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஜஸ்ட் நம்ம சும்மா சில் பண்ணலாம். ஏன்னா அதில் ஆழம் வந்து அவ்வளோ போதாது, பெரிய ஆழம் இல்லை. ஸோ இவனும் செம்ம ஜாலி, இவனுக்கு தண்ணினா அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ கொஞ்சம் இறக்கி விளையாட பிளான் இல்லை, பட் அவன் ரொம்ப ஆசைப்பட்டான்னு சொல்லி கொஞ்சம் குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் ஆளை வந்து தூக்கி எடுத்தாச்சு. ஸோ இந்த தண்ணி வந்து அவ்வளோ கிளியர். ஸோ அவனை போனதுமே நானும் கொஞ்சம் குஷியாகி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் பசியில் இருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த டுக்கன்னா பாவம் இல்லையா, அவரும் காலைல சாப்பிடல. ஸோ அப்படியே கொஞ்சம் ப்ரெட்டு, இங்கே நம்ம வீட்டிலேருந்து சம்பளம்லாம் செஞ்சிடலாம். தட் டிபிக்கல் மதர் திங், அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் நல்லா இருந்துச்சு பானும் சம்பளம். அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அந்த மீன் குட்டி குட்டி மீன் அந்த கால் வந்து கடிக்கும் இல்லையா, அந்த டைப் தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிலவங்க பே பண்ணியெல்லாம் போவாங்க, ஃபிஷ் தெரப்பி அப்படின்ட்டுன்னு. நான் அதெல்லாம் மைண்டில் யோசிச்சிட்டேன், இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு சும்மா காலை வச்சாலே ஃப்ரீ ஃபிஷ் தெரப்பி தான்ப்பா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜஸ்ட் கிடிங். நீங்கள் அதை பே பண்ணி போகிறீங்களா இருந்தால் அது இட்ஸ் யுவர் சாய்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இவனும் கொஞ்சம் அவனை வந்து உள்ளுக்கு இறங்கி அந்த ட்ரெஸ்லாம் நினச்சிக்கிட்டு அவர் ஒரே குஷி. அவர் வந்து கதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதில் இறங்கினது தெரியாதா. ஸோ நண்டு வந்து நிறைய நண்டு இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் நண்டு அப்படி இப்படின்லாம். ஸோ அந்த எங்களோட மோஹித் இருக்கான்ல, அவனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் காட்டி கொஞ்சம் பெரிய சீன்லாம் போட்டு அவனும் ரொம்ப பேன்னு பார்த்துட்டு இருந்தான். ஸோ ரொம்ப ஒரு அழகான இடம், ரொம்ப காமான இடம். அங்கே எனக்கு தெரிஞ்சு யாரும் குளிக்கிறது எனக்கு தெரியல, பட் ஓகே மேபி குளிப்பாங்களா இருக்கும். எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்ட்டுன்னு. பட் கிளம்பணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டு கிளம்புனது தான். ஸோ வார வழியில் இப்படி ஒரு அழகான ஒரு ஏரியா. பட் இந்த அழகான ஏரியாவில் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு.
ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் இறங்கி நடந்து நான் அந்த ஏரியாவில் இருக்க சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டோ தள்ளிக்கிட்டு விட வந்தோம். தள்ளி கூட ஸ்டார்ட் பண்ணு, பட் அது வரல. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் எங்களோட ஆட்டோ அண்ணா வந்து ஆட்டோ ரிப்பேர் பண்ண வரைக்கும். ஸோ அந்த கப்பில் நம்மளோட எஸ்தெட்டிக்ஸ் வேலைகளை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இங்கே ஒரு பிளான்டேஷன்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ரெசார்ட் லைக் ஒரு ஸ்டேயிங் ஒரு ரெசார்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதையும் நான் ஜஸ்ட் கேப்சர் பண்ணேன். இந்த பசங்க பாவம், இவங்க வந்து அந்த அங்கே ஒரு சின்ன இடத்துல குளிச்சு விளையாண்டுட்டு இருந்த பசங்க, அவங்கள்ட்டையும் ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் ஆட்டோ தள்ளுறதுக்கு. அப்புறம் வந்து அட்ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிக் பண்ணி ஒரு குட்டி பொக்கே, யூனோ ஜஸ்ட் கேர்லி திங்ஸ். பட் எனக்கு அது எப்பயுமே சூட் ஆகாது. ஜஸ்ட் ட்ரைட், அவ்வளோதான். காதுலலாம் வச்சுக்கணும்னு ஆசை, பட் வைக்கும்போது கேவலமாக இருந்துச்சு. பிகாஸ் நான் காலையிலே குளிச்சுட்டு வந்தேன், கேர்ள்ஸ் நல்லா இருக்கும்னு. பட் வெரி வெரி மோசமாகிடுச்சு இந்த கேர்ள்ஸ் எல்லாம். ஸோ எஸ், இதுதான் அந்த மவுண்டன் வில்லா, அங்கே இருக்கிற ஒரு வில்லா ஒன்று. யாரும் இந்த பக்கம் வாரிங்களா இருந்தால் ஜஸ்ட் செக் ஆன், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா ஸ்டே பண்ணலாம். பட் நல்ல வியூ, ரொம்ப காமான ஒரு, பிகாஸ் இங்கே இந்த டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த கல்லை பற்றி சொல்லியே ஆகணும். இது நான் போகும்போது எங்களை ஆட்டோ அந்த அண்ணா வந்து சொன்னார், இந்த கல்லுக்கு கீழே வந்து புதையல் இருக்குன்னு நம்புறாங்களாம். ஓகே, எனக்கு இந்த கல்ல பெரிய மார்க் ஒன்று இருக்குது, உங்களுக்கு அது விளங்குதா? அது வந்து அந்த காலங்களில் வந்து ஒரு புதையல் இருக்குன்ற அடையாளத்துக்காக ஒரு இது பண்ண ஒரு மார்க்குன்னு சொல்லி நம்புறாங்க. இப்பயுமே இது கீழே பெரிய புதையல்கள் இருக்கலாம் நம்பப்படுது. பட் அது யாரும் எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஏன்னா முடியாது, அதனால செய்யலை போல. ஸோ அகெயின் அதான் சொன்னேன், கொஞ்சம் தூரம் ஆட்டோவில் வந்தோம், அகெயின் ரிப்பேர். அங்கே ஒரு கொஞ்சம் அண்ணாமார் வந்து அகெயின் செஞ்சு கொடுத்து புண்ணியமாக போகும், இல்லாட்டி 10 வங்கம் நடந்து வந்திருக்க மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து இந்த பைன் மரம் தெரியும்ல உங்களுக்கு, அதுக்கு இந்த பைன் காய் வச்சு நிறைய பேர் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து அதுக்கு சீட் எடுப்பாங்க. அந்த மாதிரி இதை கண்டது எங்கள் அம்மா வந்து எங்களோட மாமாவுக்கு வந்து இது வேணும்னு கேட்டார், கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த ஆட்டோ ரிப்பேர் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் நாங்கள் பைன் காய் பொறுக்கிற வேலைகளை பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல பைன் காய்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு, பிகாஸ் வேறு செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்கல. ஸோ இதெல்லாம் பொறுக்கி கொஞ்சம் கொடுத்துட்டு அங்கே இது வந்து அந்த 7th பெண்டுக்கு கொஞ்சம் கீழே தான். ஸோ அந்த நான் முதல்ல காட்டினேன் இல்லையா, அங்கே ஒரு மெடிடேஷன் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் கீழே தான். ஸோ நான் அதையும் அப்போ போகும்போது எனக்கு அதை ஒழுங்காக கேப்சர் பண்ணிக்க முடியல. ஸோ எஸ், இதுதான் அந்த ஏரியா. இது ரொம்ப அழகான ஒரு ஏரியாவாக இப்போ இருக்குது. அந்த ஆஃப்டர் டெவலப்மெண்ட் அந்த ரோட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு இது. ஸோ இதுதான் அந்த 7th பெண்டில் இருக்கிற அந்த ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குன்னா அந்த ஏரியாவே இப்போ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபுல் டெவலப்பாக ஒரு மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் ஏரியா மாதிரி தான். ஸோ எஸ், இது வெரி ஒரு குட்டி விளாக் தான், ஒரு ட்ராவல் விளாக் தான். பட் எனக்கு இதை வீக்லி விளாகில் வந்து ஆட் பண்ண முடியாது, பிகாஸ் இது கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது, அதனால தான். ஸோ எஸ், நீங்கள் யாராவது இந்த சூரியகாந்த பக்கம் வாரீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு அவுட்டிங் அப்படி போகணுன்னா இந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வைபாக இருக்கும். பட் வெஹிக்கல்ஸ் பார்த்து வாங்க. ஸோ எஸ், இந்த விளாக் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இன்னொரு விளாகோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நிறைய லவ் சப்போர்ட் தர எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் டேக் கேர். பாய் டாடா.